குர்த்தி நெக் டிசைன் எபிசோட் 12ல நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹார்டர் காலர் நெக் ஷேப். ஸோ இதுக்கு நாம் எப்படி ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம்னா 2 பாக்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் ஹைட்டு, செகண்ட் பாக்ஸ் 6 இன்ச்சஸ் ஹைட்டு. நெக்கோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நல்லா நீட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்கானது. இப்போ இந்த 3.5 இன்ச்சஸில் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சஸில் அந்த கார்னரில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சஸில் மிட் பாயிண்ட் நம்ம 3 இன்ச்சஸ் எடுத்து அது ஷேப் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நாம் டீப்பான ஒரு திலகம் ஷேப் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த நெக் சூஸ் பண்ணாலும் நல்லா அகலமாக வர மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட தலை வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி கம்மி பண்ணிங்கன்னா நமக்கு தலை வந்து உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் காலர் வச்சுட்டு பேக்கில் ஓப்பன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னுக்கு நான் வந்து டீப்பான ஒரு திலகம் ஷேப் தான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இது இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மெயின் பேட்டர்ன். ஓகேவா? இப்போது இதனுடைய அவுட்டரில் 1 இன்ச் பாயிண்ட் மார்க் பண்ணி நீட்டாக அதே ஷேப்பை இன்னொரு டைம் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் கரெக்டாக அந்த 1 இன்ச் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரஃப்பாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவுட்டரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் மெயின் டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் டிசைன் நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஷேப் கொஞ்சம் கூட மாறாமல் வரும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் ரொம்பவுமே நீட்டாக கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் பாருங்கள் 3 பேட்டர்னையுமே காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு நீட்டாக வரணும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட காலர் நெக் அழகாக வந்துருச்சா? இதை இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ காட்டுற இந்த நெக் பீத்தை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா நெக்கு ரொம்ப வைடாக போயிடும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக அந்த 1/2 இன்ச்சு கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக இந்த நெக் ஷேப் அழகாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்